திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது குற்றச்சாட்டு அளித்த நிகிதா என்கிற பெண் மீது ஏற்கனவே பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஜூன் 28ஆம் நாள் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு நிகிதாவும் அவரது தாயாரும் வழிபாடு செய்ய சென்றுள்ளனர். கார் ஓட்டி வந்த நிகிதா சாவியை கோவில் காவலாளி அஜித்குமாரிடம் கொடுத்து பார்க்கிங்கில் நிறுத்துமாறு கூறியுள்ளார். பின்னர் காரில் சென்று பார்த்தபோது தங்களது 9 சவரன் தங்க நகைகளை காணவில்லை என திருப்புவனம் போலீசாரிடம் குற்றச்சாட்டு அளித்துள்ளார். இதையடுத்து விசாரணை என்கிற பெயரில் அஜித்குமாரை அழைத்துச் சென்ற போலீசார் அவரை கொடூரமான முறையில் அடித்துக் கொலை செய்துள்ளனர். இந்த படுகொலை தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த நிலையில் யார் அந்த நிகிதா என்கிற வினாக்கள் சமூக வலைதளங்களில் வலுவாக எழத் தொடங்கியது. அறுபடை வீடு கொண்ட முருகனின் பெயருடைய IAS ஆபீசர் ஒருவர் இந்த நிகிதாவுக்கு வேண்டப்பட்டவர் என கூறப்படுகிறது. இந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவர் முருகப்பெருமானிடம் முறையிட கேட்டவுடனே கொதித்து விட்டாராம் முருகப்பெருமான். ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு என்கிற பழமொழிக்கு ஏற்ப சூட்டோடு சூடாக அவர் சிவகங்கை மாவட்ட SPக்கு ஆர்டர் போட்டாராம். இதனால் பதறிப்போன சிவகங்கை SP உடனடியாக மானாமதுரை DSPக்கு போனை போட்டாராம். இந்த DSP தான் இதற்கென ஒரு தனிப்படையை ஏவி விட்டு FIR போடாமல் கவனிக்க சொன்னாராம். அதன் பிறகுதான் இந்த கொடூரம் அரங்கேற்றப்பட்டதாக சொல்கிறது கோட்டை வட்டாரம். இது ஒரு புறம் இருக்க, வேலை வாங்கி தருவதாக கூறி 16 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாக நிகிதா மீது 2011ஆம் ஆண்டு மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்ட தகவல் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் திருப்பி கேட்டபோது தனக்கு துணை முதலமைச்சரின் உதவியாளரை தெரியும் என கூறி மிரட்டல் விடுத்தாராம் பெண்மணி நிகிதா. இதன் பிறகுதான் நிகிதா மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.